Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STCல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேங்காக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்ன்றது ஃபர்ஸ்ட் யூனிட்டை கம்பேர் பண்ணி வரக்கூடியதான் ஃபர்ஸ்ட் மிட்டம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே நெக்ஸ்ட் வரக்கூடிய கோட்டையிலேயே ஆஃப் இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோவில் எல்லா கேட்டகரியுமே நம்ம ஆன்சர் மார்க் பர்டிகுலர் 1 மார்க் கிராமரில் மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். நான் தட் மீன்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் சீட் செகண்ட் அண்ட் கிராஃப்ட்லினா சேட்லி. நெக்ஸ்ட் 3 to 4 வந்து பார்த்தீங்கன்னா 3 to கொஸ்டின் நம்பர் 3, 4 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிஸை கொடுத்துருங்க. வெட்னா ஷார்ப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிஸை பிளண்ட்டு, அசெண்டிங் டிசெண்டிங், ரேடியஸோட ப்ளூரல் ரேடி, அதே மாதிரி நியூட்ரிஷன் மேல் நியூட்ரிஷன், ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷன் சிஸ்டம், நெக்ஸ்ட் குளோபல் வார்மிங் இஸ் அன் எஃபெக்ட். 8 மார்க் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருது கொஸ்டின் பேப்பரில். 2 மார்க்கில் வேர் வாஸ் ஆத்தர் when he heard the noise he was in the bathroom. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். Why did the seagull fail to play? Because he was afraid to play. What made the young seagull go mad? The sight of the food கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் கிராமர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரோசி சப்ஜெக்ட் வில் சால்வ் the problem will be solved by ரோசி. அதே மாதிரி நெக்ஸ்ட் பஞ்சுவேட் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீஅரேஞ்ச் பார்த்தீங்கன்னா as I am healthy as you are, அல்லது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the young seagull was alone on his ledge. நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரைமிங் ரைம்ஸ்க்கு கோல்டு மீட் ஸ்ட்ரீட்டு. லாஸ்ட் லைனில் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் தட் க்ளூமி கம்ப்ளைண்ட் இன்ஸ்டன்ஸ் பர்சானிட்டி. அதே ஃபஸ்ட் லைனில் கேட்டிருந்தாங்கன்னா வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ வாட்டர்னா தட் இஸ் கம்பேரிசன் கான்ட்ராஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பண்ண ஃபஸ்ட்டு 5 லைன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பேசேஜ் காம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட், நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட்டிங், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ண நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் பேப்பர். சூப்டு தட் மீன்ஸ் மூவ் வெரி குயிக்லி. ரெலக்டன்ட் வந்து அதாவது நாட் வில்லிங் சொல்லுவோம், அதுதான் எசிஸ்டன்ஸ் சொல்லாமல். அன்ரிலக்டான வில்லிங் டு டூ. அதே ரெலக்டன் விட ஆன்டனிஸ் இருக்குன்னா ஈகர் காணும். ப்ரீனிங் வந்து கிளீனிங், ஆன்டனிஸ்னா டர்ட்டிங். நெக்ஸ்ட் கிரஃப்லி சேட்லி சொல்லணும். ஆன்டனிஸ் வந்து ஜாய்ஃபுல்லி, அப்வர்ட் டவுன்வர்ட், மான்ஸ்ட்ரஸ். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தா சீஸ்டு. மான்ஸ்ட்ரஸ்னால் ரொம்ப யூஜ்னு சொல்லணும். ஆன்டனிஸ் பார்த்தீங்கன்னா டைனி கம்பேர் பண்ணும். ஆனால் இதில் சீஸ்டு தான். சீஸ்னா நமக்கு வந்து கிராஸ்புடு ஸ்நாச் கன்கர். தட் மீன்ஸ் எல்லாமே வந்து பிடிக்கப்படும். ஆன்டனிஸ் ரிலீஸ். லாரி ஒயில் முடிஞ்சு ஐஎஸ் ஏற்றுறோம். அதே வவ்வலில் தட் மீன்ஸ் வந்து பிஓஐ சொல்லுவோம். பாய்ஸும் கம்பேர் ஆனால் லாரியில் கம்பேர் பண்ணும்போது லாரியோட லாரி ஐஎஸ் கான்செப்ட். டேஸ் எர்த்னா த எர்த். ஏன்னா இது யூனிவர்சல் நம்ம வந்து யூனிவர்சல் ட்ரூத்தில் கம்பேர் பண்ணக்கூடியது. சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் மேலும் கூட. நெக்ஸ்ட் 2 மார்க்கில் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் why did the seagull fail to fly, what made the young seagull go mad, what woke up the mother, who used it. எல்லாமே சிம்பிளான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து போயம் கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக. கிராமர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஐ டேஸ் இருந்துச்சுன்னா ஐ வில். அடுத்து வந்து யூ டேஸ் டூ அசேனா யூ ஷுட் ஆர் மஸ்ட் ஆர் டூ. தட் மீன்ஸ் மாடல் ஆக்சிலரி. மாடல் வெர்பு கிடையாது, மாடல் ஆக்சிலரி. ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை ரோசி. ரிப்பீட்டட். வி ஆர் த கோஸ்ட் ரொம்ப சிம்பிளான பஞ்சேஷன் கேட்டேன். நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப் இருக்குது கம்பேரிசன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட், மெமரி போயம், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் பேப்பர். வெட் ஷார்ட் ப்ரூனிங். இது வந்து பார்த்தா கிளீனிங். ஆக்சுவலாக இது வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீனிங்கில் இது ப்ரூனிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரீனிங் கம்பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யாங்க்டு புல்லடு. அதுக்கப்புறம் சீஸ்டு ரிலீஸ்டு. கிராஜுவலி அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டடிலி சொல்கிறது ரெகுலரி. அபேண்டனிங் சடன்லி. ஸ்லாம்டுனா ஆக்சுவலாக க்ளோஸ்டு. ஷட் த டோர்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி சொல்லுவோம். அப்போ இதுக்கான ஆன்டனிம்ஸ் வந்து ஓப்பன்டு தான். அப்போ லாக்டு க்ளோஸில் எகைன் சொல்கிறோம். ஸ்லாம்டுனாவே க்ளோஸ்டு, லாக்டு சொல்கிறோம். ஆன்டனிம்ஸ் வந்து ஓப்பன்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் மாடல் ஆக்சுவலி வென் ஐ வாஸ் இல்லை யூஸ்டு டு வரணும். யூஸ்டு டு வரலாம் குட் கம்பேர் பண்ணிக்கலாம். அலுமினஸ் அலுமினி. there is a temple right in front of. ஏன்னா இது கம்பேரிசன் பண்ணது பிரேஸ் ப்ரிப்பேர் செகண்ட் யூனிட்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the manager appointed many office assistants were appointed by the manager. அதுக்கப்புறம் கிராஸ் த பிஸி ரோட்னா யூ ஆர் அட்வைஸ் டு கிராஸ் த பிஸி ரோட் கேரக்டர். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் ரொம்ப முக்கியமான 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப், அதே மாதிரி போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். மெமரி போயமில் நாட் போர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். இது வந்து செகண்ட் வந்து ஃபஸ்ட் டென்ஸில் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட், ரிப்போர்ட் ரைட்டிங். நெக்ஸ்ட் நான் டீட்டெயில் பேராகிராஃப் வந்து பப்ளிக் பேட்டர்ன் பாரு இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை புரிஞ்சு நம்ம ஓனாவே எழுதிக்கலாம். அடுத்து 1 more கொஸ்டின் பார்த்து ஆன்சர்ஸோட போனால் அட்டர்ட், ஷவுட்டட், பேங்கிங் வந்து ஸ்லாமிங், க்ளீனிங் வந்து கிளீனிங். இதை ஒன்று மட்டும் தான் டேட்டா புக் பேக் வந்து கேட்டிருக்காங்க. பென்ட்னா ஸ்ட்ரெயிட் நமக்கு தெரியும். ஸ்ட்ரெச்சடு, கம்ப்ரஸர். ஸ்ட்ரெச்சடுனா எக்ஸ்டெண்டட், ஓவர் டன் சானிடைசர், கம்ப்ரஸர். ரிலக்டன்ட் வந்து அன்வில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்வில்லிங். எசிஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா எசிஸ்டன்ட் சொல்லும் போது வந்து சானிடைசர் வந்து ஈகர். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஃபிஷ்ஷோட ப்ளூரல் ஃபிஷஸ். வென் ஐ வாஸ் ஏ சைல்டு. இது வந்து வென் ஐ டேஸ்னா வென் ஷால்னா வென் ஷுட்னா. நெக்ஸ்ட் ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். I would take a taxi to the airport கம்பேர். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். அடுத்து கிராமர் கேட்டகரி ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஷாலினி ஹேட் பேட்டியா கலர்ஃபுல் கார்னு கூட. அப்போ கலர்ஃபுல் கார் ஹேட் பின் பாட் பை ஷாலினி ஃபார் ஹர் டாட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாலினிக்கு பதில் ஷாலினி தான். அதுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் டூனா யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு வாக் அந்த கிராஸ். ஹவு டிட் யூ கிராஸ்னா டிட் வந்து வாஸ்தா காணும். ஹவு வாஸ் த ரிவர் காஸ்ட் பை யூ. லெசன் பேராகிராஃப். நெக்ஸ்ட் ரைமிங் ரைம்ஸ்னா பியர் சியர் ஓல்டோன் ஏபிபிஏ பர்சானிஃபிகேஷன். தட் மீன்ஸ் அண்ட் ஹாப்பி ஆர்ட் தட் பேஸ் ஸ்டோன். தட் மீன்ஸ் அதில் கேட்ட
கேட்ட ஃபிகர் தேர்ட் லைனில் ஹாப்பி ஆர் தட் பேஸ்ன்னு சொல்லும்போது பர்சனிஃபிகேஷன் கம்பேர் பண்ணுறோம். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ண என்ன கூட லைஃப் லைனில் ஃபஸ்ட்டு பைலைன் அதுக்கு பேசேஜ் காம்பினேஷன். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சரோட பிளைன்டிவ்லி சேட்லி ஸ்லாம்டு ஷட் த டோர் கேர்ஃப்ரீ அதுக்கு ப்ரீனிங் டர்ட்டிங் நெக்ஸ்ட்டு க்ரீக்டு வந்து சைலன்ஸாக இருக்கிறது டேக்கன் நம்பரில் இட் மே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மீடியம் மீடியா அஸ் ஏ ரிசல்ட். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் கிராமர் பார்த்தீங்கன்னா அவர் ஆர்மி ஹஸ் டிஃபீட்டட் இந்த கொஸ்டின் லாஸ்ட் பப்ளிக் கேட்டது த எனிமி ஹஸ் பீன் defeated by our army. lesson paragraph அதே மாதிரி poem paragraph. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் மெமரி பென் நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் இந்த லைன் கட்டாயம் படிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது நாடிட்டில் பாரு ஜிக்ஸாக் கேட்டிருக்காங்க. பேசேஜ் காமெடி ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒன் மவுண்ட் ஹார்ஸ்னா ரஃப் பிளைன்டிவ்லினா சேட்லி ஃப்ரெஷ்னா டர் ஃபோக்கஸ் ஃபோக்கி நெக்ஸ்ட் பாசிபிள் வந்து சொல்லும்போதுனா மேபின்னு சொல்லும்போது மே கம்பேர் த ட்ரையல் வாஸ் கண்டக்ட் இன் அகாடமிக்ஸ். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிராமர் கேட்டகரி வென் வில் யூ ஃபினிஷ் வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்ட் பை யூன்னு கம்பேர் பண்ணக்கூடியது. லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் ரைமிங் ரைம்ஸ் அமீஸ் திஸ் ஹம்பிள் கிரம்பிள் ஏஏபிபியில் கம்பேர் பண்ணுங்க. இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருக்காங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கம்பேரிசன் பண்ணும்போது எந்த லைனில் கேட்டிருக்காங்க ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹை ஆர் ஹம்பிள் சொல்லுவாங்க கான்ட்ராஸ்ட். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அதே மாதிரி ரிப்போர்ட் ரைட்டிங் நோட் மேக்கிங் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். எரர் ஸ்பாட் இந்த போர்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன கேட்ட மெமரி போயம் அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பெற பேசேஜ் காம்பினேஷன். நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேர் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஸோ இதில் கம்பேரிசன் பஸ்ஸில் ரஷ் டெஸ்பாண்ட் டெஸ்பேரிங் வேம்டுனா ஸ்ட்ரக் சம்திங் அதை கம்பேர் பண்ணால் அப்போ டேப்டு ஸ்லாம்டுனா ஓப்பன் திருப்பி லாக்டு க்ளோஸ்டில் ஆண்ட்ரிஸ் ஓப்பன் லேடி வந்து ஐஎஸ் லேடி சஃபிக்ஸ் வந்து ஸ்லேவ் ஸ்லேவிஷன் கம்பேர் பண்ணுறோம். என் ஸ்லேவ்ன்ற ப்ரிஃபிக்ஸ் க்ரைவ்ன்றது சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ. அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிராமர் பாருங்கள். ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன் கேனா யூஆர் ரெக்வஸ்ட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன். அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன் ரோடு மேப் கேட்டால் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப் ரைமிங் ரைட்ஸ் ஆல்ரெடி திஸ் சமேஸ் அம்பிள் கிரம்பிள் பர்சானிஃபிகேஷன் கம்பேர் பண்ணக்கூடியது. அட்வர்டைஸ்மெண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நோட்டீஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஆக்சுவலாக போர்ஷன்ஸில் கிடையாது. இதெல்லாம் நோட்டீஸ் ஃபஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் மெமரி பென் சோ லெட் த வே வைண்ட் அப் த இல்லா டவுனில் கம்பேர் செகண்ட் ஸ்டான்ஸா நான் டீட்டெயில் பேராப் டெம்பஸ்ட் ஜிக்ஸாக் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இதில் நிறைய கொஸ்டின் பேர் பண்ண கொஸ்டின் பேங்க் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிடும். ஹம்ப்னா ஹார்ஸ்னா ரஃப் ரொம்ப முக்கியம். பிளைன்டிவ்லி ஹாப்பிலி ஃப்ரெஷ் டயர்ட் ஃபோக்கஸ் ஃபோக்கி பாசிபிள்ஸ் மே கம்பேர் அந்த ட்ரையல் வாஸ் கண்டக்ட் இன் அகாடமிக்ஸ். நெக்ஸ்ட் லெசன் 2 பார் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிராமர் கேட்டகரி இது ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்துருக்கு. இதுதான் ஒன் மோர் டைம்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா அதில் கம்ப்ளீட்டாக எல்லா கொஸ்டின் தெரியுதான் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காண்ட் லீன் இது ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் கிடையாது. டெலிவிஷன் டிசப்பாயிண்டர் 6 சொல்லக்கூடியது. அட்டிக்னா லாஃப்ட் அதுக்கப்புறம் வேம்டு இது வேம்டு சொல்கிறது சொன்னால் ஸ்டக் சம்திங் ஃபோர்ஸ்லி அப்போ ஆண்டனி ஸ்டாப்டு கிராஃப்ட்லி ஹாப்பிலி கிராஃப்ட்லினா சேட்லி நானேம் சீஸ் ரிலீஸ்டு. நெக்ஸ்ட் மீட்டர் வந்து ப்ரீவியஸாக டயாமீட்டர் கம்பேர் பண்ணால் 5 5th ஜென்ரேஷன். லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிராமர் பாருங்கள். யூ ஆர் மேக்கிங் ஏ யூ சப்ஜெக்ட் ஆர் மேக்கிங் வெர்ப் எ கேக் வந்து அப்ஜெக்ட் நவ் வந்து அப்ஜெக்ட் அப்போ எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப் ரைமிங் ரைம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அட்வர்டைஸ்மெண்ட் மெமரி பாயிண்ட் ஃபஸ்ட்டு பை தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டெம்பஸ்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜிக்ஸாக். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது ஒன் மாதிரி யாங்க்டுனா புல்லோடு டிஸி ஃபெயிண்ட் கம்பேர் பண்ண கேக்கிள் ஷார்ட் நாய்ஸ் மார்க்கிங்லி டிஸ்ரெஸ்பெக்ட்லி ஸ்னானிங்ஸ் ஆன்டனிஸ் ரெஸ்பெக்ட்லி கிரஃப்லி ஹாப்பிலி கம்பேர் ரொம்ப இந்த கிரஃப்லி வேர்ட் நல்லா புரிஞ்சு மாற்றி எழுதிடாது. கிரஃப்லினா சேட்லி ஸ்னானிங்ஸ் ஆன்டனிஸ் வந்து ஹாப்பிலி லாரிஸ் கம்பேர் பண்ண ஐ டிடன்ட் டர்ன் அவுட் டியூ டு கம்பேர் பண்ணுறோம். இட் டேஸ் ரெயின் டுடே இட் மே ஒருவேளை நடக்காமல் மே கம்பேர் பண்ணக்கூடியது. மை அங்கிள் இஸ் an எம்எல்ஏ. லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ரொம்ப எல்லாம் ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க. கிராமர் கேட்டகரி பண்ணால் அந்த சேல்ஸ்மேன் சப்ஜெக்ட் ஆன்சர் பண்ண ஆல் த கொஸ்டின் ஆப்ஜெக்ட் பேஷண்ட்லி அர்ஜென்ட் அப்போ ஆல் த கொஸ்டின் வேறு ஆன்சர் பை த சேல்ஸ்மேன் பேஷண்ட்லி. நெக்ஸ்ட் அட்வர்பில் கம்பேர் லவுட்லியும் கம்பேர் பண்ணால் போதும். லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட் லெட்டர் ரைட்டிங் நீ அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரைட் ரெண்டுமே ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி போயம் அதுக்கப்புறம் பேசேஜ் இதில் கம்பேரிசன் பண்ணும்போது நான் டீட்டெயில் பாருங்கள் டெம்பஸ்ட் அது ஜிக்ஸாக். ஸோ அடுத்து ஒன் மோர் கொஸ்டின் பேர் இந்த ஆன்சர்ஸோட ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் மீன்ஸ் வந்து சீவ் அதுக்கப்புறம் வந்து கேக்கிள்னா ஷார்ட் நாய்ஸ் சொல்ல போனால் அது க்ரைம் கம்பேர் பண்ணுறோம். கேயோஸ் கன்ஃபியூஷன் ஆர் டிஸார்டர் சூப் மூவ் வெரி குயிக்லி சொல்லலாம் ஆன்டினேஷன் ஸ்லோலி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்லின்றது வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நடக்குது அப்போ ஸ்லோலி கம்பேர் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேம் அப்படின்னா டேப்டு. அதுக்கப்புறம் ரேடியஸ் இந்த ரேடி. பூங்கோதை கேன் ஸ்பீக் இது புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். லெசன் 2 மார்க் பயம் கொஸ்டின். கிராமர் பாருங்கள். அவர் ஆர்மி ஹஸ் டிஃபீட்டட் த எனிமி ஹஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. பஞ்சுவேட் இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் ஸ்பீக் 2 லாங் பிசைஜர். இது வந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஜம்பிள்டு வேர்டாக கொடுத்தோம். மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கம்பேர் பண்ணி த யங் சீக்கிள் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லேஜ். அடுத்து வந்து ரோடு மேப் லெசன் பேராகிராஃப் சீக்கிள் தான் கேட்டிருக்காங்க. ரைமிங் ரைம்ஸில் கோல்டு ஸ்கோல்டு மீட்டு ஸ்ட்ரீட்டு. அதே நெக்ஸ்ட் ஏஏபி தான் கம்பேர் பண்ணுறோம். டவுன் ஆன் த க்ளூமி கம்ப்ளைண்ட்ஸ்னா பர்சானிஃபிகேஷன். கான்ட்ராஸ்ட் ஹாட்டாக இருக்குன்னு கான்ட்ராஸ்ட். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங். அது பார்த்தா ரிப்போர்ட் ரைட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா லைஃப் டைமில் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் ஃபஸ்ட்டு 5 லைன். அதுக்கப்புறம் டெம்பஸ் ஜிக்ஸாக் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக இதில் வந்து பார்த்தா ஒரு 12 கொஸ்டின் மார்க் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம அப்படியே வரும்னு சொல்ல இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபஸ்ட் மிட் டைம் வந்து நடக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் மார்க் கரெக்டாக ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support and also I wish you all success to score high marks in the first midterm. All the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து எழுதி பாருங்கள். நான் என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ எதை படித்தாலும் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் மிஸ்டேக்ஸ் குறையும். ஏன்னா திருப்பி சொல்லக்கூடியதுனா நம்ம படிப்போம், ஆனால் அது எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் மிஸ்டேக்ஸ் வரும். அப்போ அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா பெட்டர் டு ரைட். அந்த எழுதி பார்த்து கரெக்ஷன். ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் நமக்கு ஃபஸ்ட் மிட்டம் 2 யூனிட் இருக்குன்னா ஏதாவது ஒரு யூனிட்டை தரவா படிங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் லெசன் பேராகிராஃப்னு சொல்லுங்கள், சீக்கிள் லைஃப் அதேமாதிரி டெம்பஸ் 3 தரவா படிச்சு சப்போர்ட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்லேருந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லெசன் பேராகிராஃப் நாடிட்டல் பேராகிராஃப். ஏன்னா நாடிட்டல் பேராகிராஃப் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் படிச்சு எழுதி மெமரி பயம் ஒரே பயம் தான் இருக்குது. அப்போ அந்த பயமை படித்து எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணிங்கன்னா தான் கட்டாயம் ஃபுல் மார்க் இருக்கணும். நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பயம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பயம்னால தான் நிறைய பேருக்கு வந்து சென்டமே போகுது. ஸோ அதனால் மெமரி பயம் நல்லா படித்து எழுதி பாருங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய கோட்டையில் எக்ஸாமுக்கு நம்மளுடைய சேனல் GR Success நிறைய கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் திருப்பி சொல்லக்கூடியதான் கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.